ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் இபு முஹைமின் சேனல். ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ட்ரெயினோட நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அது எந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, தாம்பரம் டு நாகர்கோவில் வழியாக செல்ல அஞ்சோதி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பற்றி இன்றைக்கி ரிவ்யூ கொடுக்க போகிறேன். அந்த ட்ரெயின் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். சிதம்பரம் டு திருச்சி வழியாக நான் ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன். சரி, இந்த ட்ரெயினை பற்றி நம்ம ரிவ்யூ கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, சென்னை வாசிகளாக இருப்பீங்க நிறைய பேர். சென்னையிலேருந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து சென்னையில் எக்மோருக்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் பஸ்ஸை வச்சு தாம்பரம் வந்தீங்கன்னா இந்த ட்ரெயினை நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மதுரை, நாகர்கோவில், திருநெல்வேலியை போகிறவங்களுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அதாவது நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்க சென்னை ஏர்போர்ட்லேயே நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகாமல் தாம்பரம் வந்தால் கூட இந்த ட்ரெயினை நீங்கள் பிடிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, காலேஜ் போயிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சரி, வேலையில் போயிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் விடுமுறை வரவங்களும் சரி, இந்த ட்ரெயின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரெயின் எந்தெந்த ஊர் வழியாக எந்தெந்த வழித்தடத்தில் போகுதுன்னு பார்ப்போம். இந்த ட்ரெயின் தாம்பரத்தில் நைட்டு 11 மணிக்கு இந்த ட்ரெயின் போகுதுங்க. இந்த அஞ்சோதி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும் போகலங்க, டெய்லியும் இந்த ட்ரெயின் போயிட்டுருக்குது. இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கும், அதாவது சென்னை வாசிகளுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா சென்னையில் எக்மோரில் வந்து ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாமதத்தில் வந்து இந்த ட்ரெயினை நீங்கள் பிடிச்சா போகலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இது ஒரு அன்ரிசர்வ் ட்ரெயினாக இருக்கிறதால கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரெயின் நைட்டு தாம்பரத்தில் 11 மணிக்கு இந்த ட்ரெயின் கிளம்புதுங்க. மொத்தம் 17 ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் நின்று போகுது. அதாவது கடைசி ஸ்டாப்பாக நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு இந்த ட்ரெயின் போகுதுங்க. அது எந்தெந்த வழித்தடத்தில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டுக்கு கரெக்டாக 11:30 மணிக்கு செங்கல்பட்டு வந்துடுங்க. அதுக்கடுத்த ஸ்டாப்பாக மேல்மருவத்தூருக்கு வந்து 11:53 இந்த ட்ரெயின் வந்துடுங்க. அதுக்கடுத்து விழுப்புரம், திருப்பாப்புலியூர், சிதம்பரம் வழியாக அந்த ட்ரெயின் வந்து 3 மணிக்கு சிதம்பரத்துக்கு வந்து சேருதுங்க இந்த ட்ரெயின். அடுத்தது மயிலாடுதுறை ஜங்ஷனுக்கு வந்து 3:55 இந்த ட்ரெயின் வந்து சேரும் மயிலாடுதுறைக்கு. அடுத்தது கும்பகோணம் ஸ்டாப்பில் வந்து காலையில் 4:28, அதாவது காலையில் 4:28 இந்த ட்ரெயின் கும்பகோணம் வந்துடுது. அதுக்கப்புறம் தஞ்சாவூருக்கு வந்து 5 மணிக்கு, திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு வந்து காலைல 6 மணிக்கெலாம் இந்த ட்ரெயின் போய் சேர்ந்துங்க. இந்த ட்ரெயின் வந்து அதிகமான ஸ்டேஷனாகவே நிற்காது, உடனே எடுத்துருவாங்க, 10 நிமிஷத்தில் எடுத்துடுறாங்க. நீங்கள் இப்போ பார்த்துருக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் உள்ள எல்லாமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது இப்போ எல்லாம் படுத்து தூங்குறாங்க, ஒரு சீட்டை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு தூங்குறாங்க. நம்ம வந்து இந்த ட்ரெயின் வந்து ஃபுல்லாகிடுச்சு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை, அழகாக ஃப்ரீயாக உட்காந்துட்டே போகலாம் நம்ம எல்லாமே. ட்ரெயின் கிராசிங்காக இப்போ நிற்கிதுங்க. ஆப்போசிட்டில் வந்து எந்த ட்ரெயின் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி டு சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. அதாவது இந்த ட்ரெயின் வாரத்தில் ஒரு நாள் தான் இந்த ட்ரெயின் ஆப்போசிட்டில் வர ட்ரெயின் வாரத்தில் ஒரு நாள் தான் சென்னைக்கு போயிட்டு இருக்குதுங்க. திருநெல்வேலியிலேருந்து அந்த ட்ரெயின் தான் இப்போ வந்துட்டு இருக்குது, பார்க்குறோம் நம்ம. நம்ம இப்போ போயிட்டுருக்க ட்ரெயின் வந்து அஞ்சோதி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். அது வந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் நம்ம பார்த்தோம். திருச்சிராப்பள்ளிக்கு நைட்டு 6:10, அதாவது விடிய காலம் 6:10 இந்த ட்ரெயின் வந்து சேருது. அதுக்கு அடுத்த ஸ்டாப்பாக திண்டுக்கல் ஜங்ஷன். திண்டுக்கல் ஸ்டாப்பில் வந்து 7:18 திருச்சிராப்பள்ளிக்கு அடுத்த திண்டுக்கல் ஸ்டாப்பு 7:18 இந்த ட்ரெயின் போயிடுது. மதுரைக்கு காலையில் 8:30 மணிக்கெலாம் இந்த ட்ரெயின் போய் சேர்ந்துருதுங்க மதுரைக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டாப்பாக விருதுநகர் ஜங்ஷன் வழியாக சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலிக்கு 11:05 இந்த ட்ரெயின் போய் சேருது. அதுக்கு அடுத்த ஸ்டாப்பாக வள்ளியூருக்கு காலையில் 11:46 இந்த ட்ரெயின் போய் சேருதுங்க. கடைசி ஸ்டாப்பாக நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு வந்து 12:45 இந்த ட்ரெயின் போய் சேருது. நான் இப்போ எந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை ஜங்ஷனுக்கு அரைவே இருக்குதுங்க. அதாவது சிதம்பரத்தில் கிளம்புன 3:05. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3:48 தான் டைம் ஆகுது. 3:48க்குலாம் மயிலாடுதுறைக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி அவங்க 3:55 தான் வர மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்து போட்டிருக்காங்க, ட்ரெயின் வந்துருக்குது.
பார்த்தீங்கன்னா சீட்டு எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது, எல்லாம் உட்காந்துட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் இறங்குறதும் பார்த்தீங்க, ஏறுறதும் பார்த்தீங்க, அந்தளவுக்கு கூட்டமும் இல்லை. எல்லாம் சீட்டு எல்லாம் ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்குது பாருங்கள். நல்லா உட்காந்துட்டு அழகாக ஃப்ரீயாகவே வரலாம். மயிலாடுதுறையிலே எல்லாம் இறங்கிடுறாங்க மோஸ்ட்லி எல்லாமே. ஓகே மக்களே, நான் வந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் தான் நான் வர வேண்டியது இருக்குது. அதனால் திருச்சிராப்பள்ளியில் வந்து நான் இறங்கிட்டேன். நீங்கள் வந்து இங்கே திருச்சிராப்பள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஜ்ஜி சமோசா எதாவது இருந்தாலும் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த வண்டி தாம்பரத்தில் நைட்டு 11 மணிக்கு கிளம்புதுங்க, மறந்துடாதீங்க. அன்ரிசர்வ் ட்ரெயின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். நாகர்கோவில் வரைக்கும் இந்த ட்ரெயின் போகுதுங்க. காலையில் விடிய காலை 12:45 போய் இந்த ட்ரெயின் இறக்கி விட்றோம். தாம்பரத்தில் 11 மணிக்கு கிளம்புது. இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், தாம்பரத்தில் 11 மணிக்கு கிளம்புது. செங்கல்பட்டு வழியாக மேல்மருவத்தூர், திருப்பாப்புலியூர், சிதம்பரத்துக்கு 3 மணிக்கு இந்த ட்ரெயின் வருது. மயிலாடுதுறை ஜங்ஷன் வழியாக திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, வள்ளியூர், கடைசி ஸ்டாப்பு நாகர்கோவில் வழியாக இந்த ட்ரெயின் போய் சேருதுங்க. கண்டிப்பாக வந்து காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கும் இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் அந்த பையன் தவறி விழுந்துருப்பார்ல, அந்த மாதிரி டக்குன்னு ஏறுறாப்புல. கவனமாக இருக்குன்னு ட்ரெயினில் போகும்போது கவனம் என்றைக்கும் முக்கியம் ட்ரெயினில் வந்து. ஏன்னா இந்த பொட்டி வந்து கனெக்டட் ட்ரெயின் தான். நீங்கள் வந்து எந்த போட்டியில் வேணால் ஏறிட்டு அதுக்கப்புறமா சீட்டு கூட கொஞ்சம் தூரமாக போய் ஏறி பார்த்துக்கோங்க. அவசரப்பட்டு டக்குன்னு ஏற தேவையில்ல. ஓகே வியூவர்ஸ், நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.